Dear students, நம்ம இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டேட்டா டிரான்ஸ்ஃபர் அர்த்மெட்டிக் பார்த்துட்டோம். இன்னைக்கு 2 குரூப் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு மாடியூலில் வந்து ஃபைனலாக கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆர் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இதுவும் அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா இந்த நம்ம கம்பேர் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக் கேட் ஆப்ரேஷன்ஸ் அண்டு ஆர் எக்ஸ்ஆர் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதில் பேர் தான் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் ரொம்ப அதிகம். ஏன்னா அப்ளிகேஷன் பர்பஸஸ் அஸ் வெல் அஸ் கண்ட்ரோலிங் பர்பஸஸ்க்கு இண்டிவிஜுவல் பிட் ஆஃப் போர்ட் ரிஜிஸ்டர்ஸ், இல்லைன்னா நிறைய எஸ்எஃப்ஆர் ரிஜிஸ்டர்ஸ், இல்லைன்னா பிட் அட்ரஸபிள் ஏரியானே இன்டர்னல் மெமரியிலே நம்மளுக்கு ஒரு 128 பிட் இருக்குது. அதை வந்து இண்டிவிஜுவல் பிட்டை அட்ரஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதையும் என்ன செய்ய போகிறோம், இந்த மாடியூலில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we can look into the logical instructions. ஸோ லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சிங்கிள் டேட்டா இருந்தால் போதும், ஒரே ஒரு 8 பிட் டேட்டா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், அப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு டேட்டா இருந்தால் போதும். வேற அதே இது நான் ஒரு 2 டேட்டாவை கம்பேர் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 2 டேட்டாவை நான் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலே லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை 2 டைப்பாக இருக்குது, சிங்கிள் ஆப்பரண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் 2 ஆப்பரண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ சிங்கிள் ஆப்பரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் மேடம் சொன்ன மாதிரி கிளியர் பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறது, ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரி, ரொட்டேட் ரைட் வித் கேரி, ஸ்வாப்புங்கிறது ஒரு 8 பிட் டேட்டாவே 2 நிபிளும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தே கேன் பி டன் வித் சிங்கிள் ஆப்பரண்ட். வேற அதே இது நம்ம கேட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தே கேன் பி டன் வித் 2 ஆப்பரண்ட்ஸ். இது ஒன்றுனா நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் we can see the 2 ஆப்பரண்ட் தேவைப்படக்கூடிய அண்ட் ஆப்ரேஷன்ஸ், ஆர் ஆப்ரேஷன்ஸ் போத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை கவர் பண்ணலாம். ஸோ இப்போ ஏஎன்எல் ஏ,ஆர்என் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 டேட்டாவை ஆண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆண்ட் பண்ணுறதுங்கிறது 8 பிட் டேட்டாவை பிட் வைஸாக நம்ம பைனரியாக எழுதி அந்த பைனரி 2 ஆப்பரண்ட் இருக்கிறதுனால இப்போ இதில் வந்து நம்ம ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏல ஒரு டேட்டா இருக்குது. ரிஜிஸ்டர் ஆர்என்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னோட வேல்யூ 0 to 7 சப்ஸ்டிடியூட் பண்ணி, ஸோ R0 to R7ல நம்ம கரண்ட்டாக எந்த பேங்க்ல இருக்கோமோ அந்த பேங்க்ல உள்ள ஒரு ரிஜிஸ்டர்ல உள்ள டேட்டாவையும் ஏல உள்ள டேட்டாவையும் ஆண்ட் பண்ணி டிஃபால்ட்டாக ரிசல்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆயிரும், ஆண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், சிங்கிள் மெஷின் சைக்கிள். அதே மாதிரி நம்ம ஏல ஒரு டேட்டாவையும் ஆண்ட் பண்ணப்பட வேண்டிய இன்னொரு டேட்டாவை ஒரு அட்ரஸ்ல நம்ம அந்த டைரக்ட் அட்ரஸை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல மென்ஷன் பண்ணோம்னா அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவும் ஏவும் ஆண்ட் ஆகி ரிசல்ட் ஏல ஸ்டோர் ஆகும். இன்னொன்று ஏ@ஆர் இன்டைரக்ட் மெத்தட்ல ஏல உள்ள டேட்டாவையும் இன்னொரு டேட்டாவை இன்டைரக்டா ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஐயோட வேல்யூ 0 அல்லது 1. ஸோ R0 அல்லது R1 பாயிண்ட் பண்ற இன்டர்னல் ரேம்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவையும் ஏவையும் ஆண்ட் பண்ணி ரிசல்ட் ஏல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஏஎன்எல் ஏ,ஹேஷ் டேட்டானா நம்ம ஆண்ட் பண்ணப்பட வேண்டிய டேட்டாவை இமீடியட்டா இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு பக்கத்திலே நம்ம என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். அதே மாதிரி ரிவர்ஸ். ஸோ இங்க வந்து டைரக்ட்னா இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏல உள்ள டேட்டாவும் இந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவும் ஆண்ட் ஆகி ரிசல்ட் ஏல ஸ்டோர் ஆகும். வேற இதுல என்ன பாத்தீங்கன்னா ஏல உள்ள டேட்டாவும் இந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவும் ஆண்ட் ஆகி ரிசல்ட் வந்து ஏல ஸ்டோர் ஆகாது, நம்மளுக்கு இந்த டெஸ்டினேஷன் இருக்க இடத்துல டைரக்ட் இருக்கு, அப்ப அந்த அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ராசஸ் ஒண்ணுதான், பட் இதுல வந்து ரிசல்ட் ஏல ஸ்டோர் ஆகும், இதுல வந்து ரிசல்ட் வந்து அந்த டைரக்ட் அட்ரஸ்ல சேவ் ஆகும். அதே மாதிரி ஏஏ இன்வால்வ் ஆகாமலே ஏஎன்எல் டைரக்ட்,ஹேஷ் டேட்டானா இந்த டேட்டாவும் இந்த டைரக்ட் அட்ரஸ்ல உள்ள டேட்டாவும் ஆண்ட் ஆகி ரிசல்ட் வந்து இந்த டைரக்ட் அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆண்ட் ஆப்ரேஷனை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஏஎன்எல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the instruction will perform a logic AND on the 2 operands and place the result in the destination. ஸோ டெஸ்டினேஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் என்ன செய்ய போறோம், ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்க, மூவ் ஏ,#35. ஸோ ஏங்கிற டேட்டால 35Hங்கிற டேட்டாவை கொண்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் ஏஎன்எல் ஏ,0F அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0Fங்கிற டேட்டாவையும் ஏல ஆல்ரெடி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க 35ங்கிற டேட்டாவும் ஆண்ட் பண்ணி ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும், ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ 35னா அதை பைனரில் எழுதியிருக்காங்க பாருங்க, 0011 5 0101. அடுத்து நம்ம ஆண்ட் பண்ண போற டேட்டா 0F 00FF.
ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆண்ட் பண்ணோம்னா எப்படி கிடைக்குது ஆன்சர் பாருங்க. ஸோ ஆண்ட் கேட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆண்ட் கேட்டோட சிம்பிள் இதுதான். ஸோ 2 இன்புட் கொடுக்குறோம் ஏபி, அவுட்புட் வந்து என்னது ஒய். ஸோ இப்போ வந்து 2 இன்புட் கொடுக்குறப்ப 2 0 0வா இருக்கிறப்ப 0, ஏதாவது ஒரு இன்புட் 0வா இருந்தாலே அவுட்புட் 0. ஸோ 1 1 கொடுக்குறப்ப மட்டும்தான் அவுட்புட் 1. உங்களுக்கு அது ஆண்டோட லாஜிக் கேட் ட்ரூத் டேபிள் தெரியும், இந்த பக்கத்திலே இருக்கு சரியா. ஸோ 0 0 கொடுத்தா 0, 0 1 கொடுத்தா 0, 1 0 கொடுத்தா 0, 1 1 கொடுத்தா 1. அது மாதிரி ஒவ்வொரு பிட்டு இந்த இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிட்டையும் இண்டிவிஜுவலா இப்போ நம்ம ஒரு 2 இன்புட் ஆண்ட் கேட்ல கொடுத்தோம் அப்படின்னா என்ன, 1 1 கொடுத்தா அவுட்புட் 1 இந்த இருக்கு இல்லையா. அடுத்து 0 1 கொடுத்தா 0, 1 1 கொடுத்தா 1. இந்த மாதிரி பிட் வைஸ் ஆப்ரேட் பண்ணி கடைசியில் கிடைக்கிற ஆன்சர் என்னது 05. இந்த 05 எதில் போய் ஸ்டோர் ஆகும், ஏல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஏஎன்எல்ல இந்த ஏஎன்எல் 0F இந்த ஒரு நிபிளை வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டு நம்ம ஆண்ட் பண்ணோம்னா மேலே என்ன இருந்தாலும் அந்த 4 பிட் என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. அப்போ உங்களுக்கு தேவையான பிட்ஸை மட்டும் எடுத்துட்டு மிச்ச பிட்டை நம்மளுக்கு தேவைப்படலைன்னா அந்த குறிப்பிட்ட பிட்டை மட்டும் தேவைப்படுற பிட்டை மட்டும் ஐசோலேட் பண்ணி மிச்சதெல்லாம் 0 ஆக்குறதுக்கு இந்த ஏஎன்எல் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஏஎன்எல் இஸ் ஆஃபன் யூஸ்ட் டு மாஸ்க், இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் மாஸ்க் ஆப்ரேஷன் பேர், டு சர்டன் பிட்ஸ் ஆஃப் த ஆப்ரண்ட். நம்மளுக்கு எந்தெந்த பிட்ஸ் எல்லாம் தேவையில்லையோ அதை மாஸ்க் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம ஏஎன்எல் பண்ண வேண்டிய டேட்டாவில் உள்ள பிட்ஸ் 0ன்னு வச்சுட்டோம்னா அந்த பிட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஆர் ஆப்ரேஷன். ஸோ அப்போ ஆர் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இதே ஆப்பரண்ட் எல்லாம் ஏகமா ஆரியன், ஏகமா டைரக்ட், ஏகமா டார் இதெல்லாம் சேமா தான் வரும். அதனால நான் ஓஆர்எல் ஆப்ரேஷனை மட்டும் மேடம் சொல்லிடுறேன். ஸோ ஓஆர்எல் பண்றப்போ நம்மளுக்கு 2 டேட்டா வேணும். ஸோ இதான் ஓஆர்எல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதே மாதிரி ஒரு இந்த ஆர் ஆப்ரேஷன் என்ன செய்யறோம் அப்படின்னா the destination and the source operands are R'd. 2 டேட்டாவே நம்ம ஆர் பண்ணி ரிசல்ட் வந்து டெஸ்டினேஷன்ல என்ன இருக்கோ அதுல போய் ஸ்டோர் ஆயிரும். அப்ப இதான் வந்து ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஸோ 0 0 கொடுத்தா 0, 0 1 கொடுத்தா ஏதாவது ஒரு டேட்டா 1 இருந்தாலே உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் 1 வந்துடும். இதுதான் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். இப்போ இதே மாதிரி மூவ் A,04 ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 04 பைனரியில் எழுதினோம்னா 04 இந்த இருக்கு இல்லையா 04. அடுத்து அதை வந்து ஓஆர்எல் A,68 அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல உள்ள 04ங்கிற டேட்டாவும் இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல காமிச்சிருக்கேன் இந்த 68ங்கிற டேட்டாவும் ஆர் ஆகி ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும், கிடைக்கிற ரிசல்ட் 6ங்கிறது ஏல ஸ்டோர் ஆகும். அது எப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். ஸோ 04 எழுதியிருக்கு, அடுத்து 68 எழுதியிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் பிட் வைஸா ஆர் கேட்ல கொடுத்தோம்னா நம்மளுக்கு 0 0 கொடுத்தா என்ன வரும் 0, 0 0 கொடுத்தா என்ன வரும் 0, 1 0 கொடுத்தா என்ன வரும் 1, 0 1 கொடுத்தா என்ன 1, 0 0 ஆர் கேட்ல கொடுத்தா 0. ஒவ்வொரு இண்டிவிஜுவலா 2 பிட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 இன்புட் ஆர் கேட்ல கொடுத்தா என்ன வரும்னு பார்த்து ரிசல்ட் என்ன வருது பார்த்தீங்கன்னா 6C. அதான் வந்து 6C. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆர் ஓஆர்எல் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளுக்கு எந்தெந்த பிட்டெல்லாம் 1 ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர் பண்ணுற டேட்டாவில் பிட்டை 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரிசல்ட் வந்து அந்தந்த பிட்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் செட் ஆயிரும். அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓஆர்எல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி யூஸ்டு டு செட் சர்டன் பிட்ஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் டு 1. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ஆர்எல். ஸோ ஓஆர்எல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்ஆர்எல்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்ல இந்த டேட்டாஸ் இருக்கிறது எல்லாமே A,RN ஏல உள்ள 2 ஆப்பரண்ட் வேணும். ஏல உள்ள டேட்டாவும் ரிஜிஸ்டர்ல உள்ள டேட்டாவும் நம்மளுக்கு எக்ஸ்ஆர் ஆகி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஏல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி கடைசியில் எக்ஸ்ஆர்எல் டைரக்ட் ஏன்னா இந்த அட்ரஸ்ல டைரக்ட் அட்ரஸ்ல உள்ள டேட்டாவும் ஏல உள்ள டேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆகி ரிசல்ட் இந்த டைரக்ட் அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ டெஸ்டினேஷன்ல என்ன இருக்கோ அதில் தான் போய் ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்ஆர்எலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதே தான். ஸோ 2 டேட்டாவை எக்ஸ்ஆர் பண்ணி ரிசல்ட் வந்து டெஸ்டினேஷன்ல என்ன இருக்கோ அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவ் A,54. ஸோ 54ங்கிற டேட்டாவை ஏக்கு கொண்டு போகிறோம். அதை வந்து எக்ஸ்ஆர்எல் A,78 அப்படின்னா அந்த ஏல உள்ள டேட்டாவோட 78ங்கிற டேட்டாவை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட ட்ரூத் டேபிள் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 0 0 கொடுத்தா 0, 0 1 கொடுத்தா 1, 1 0 கொடுத்தா 1, 1 1 கொடுத்தா 0. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் 2 டேட்டால 2 டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் வரும். 1 0 1 1 இருக்கணும், இல்ல 1 1 இன்னொன்னு 0 இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 1 ஆகும். மிச்சதுல எல்லாம் எப்படி இருக்கு 2 ஈக்குவலா 0 0 இருந்தாலும் அவுட்புட் 0, 1 1 இருந்தாலும் அவுட்புட் என்னது 0. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே 54 பைனரில் எழுதியிருக்காங்க 54, 78 7 8. ஸோ இதை பிட் வைஸா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ணோம்னா 0 0 கொடுத்தா 0, 0 0 கொடுத்தா 0, 1 0 கொடுத்தா 1. ஸோ இந்த லெஃப்ட்ல உள்ள ட்ரூத் டேபிள பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் நம்ம போட்டோம்னா அவுட்புட் என்னது என்ன கிடைக்குது, ஆன்சர் வந்து 2B கிடைக்குது. இதான் வந்து ஆன்சர் 2C.
ஸோ இந்த ஆன்சர் இந்த 2Cங்கிற ஆன்சர் தான் எங்கே வருது, ஏல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ்க்ளூசிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு என்ன பண்ணலாம்னா டாகிள் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு சேமாக இருந்தால் அவுட்புட் வராது இல்லையா, அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக டேட்டாவை பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் மேலே என்ன இருக்கோ அதை டாகிள் பண்ண வச்சுக்கலாம். இப்படி பண்ணோம்னா ஸோ 0 இருந்தால் 1 ஆக்கிக்கலாம், 1 இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம் 0 ஆக்கிக்கலாம். இதான் டாகிள் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ பேசிக் 3 கேட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, சிஎல்ஆர் கிளியர் பண்ணுறது ஒன்று இருக்குது. கிளியர் அக்குமுலேட்டர்னா ஒன்றும் கிடையாது, அக்குமுலேட்டர் உள்ள எல்லா பிட்டும் 0 ஆயிரும். ஸோ ரீசெட் பண்ணுற மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு ரீசெட் த அக்குமுலேட்டர் கண்டென்ட் டு 0 யூ கேன் ஜஸ்ட் ரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன் CLR A, கிளியர் A. ஸோ ஜஸ்ட் இது 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே ஒரு மெஷின் சைக்கிள் தான் என்ன ஆகும், ஆக்குபை ஆகும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸில் எவ்வளோ முக்கியம்னு தெரியும், அதுக்குன்னே நாட் கேட் படிச்சிருக்கோம். ஸோ CPLA அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர் இதெல்லாம் சிங்கிள் ஆப்பரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஏவோட வேல்யூ வந்து என்ன ஆகும், காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் 8 பிட்ல 1 இருந்தால் 0 ஆகும், 0 இருந்தால் 1 ஆகும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட் A, CPLA அப்படின்னு பண்ணோம்னா அக்குமுலேட்டர்ல என்ன டேட்டா இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் 55Hங்கிற டேட்டா அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்றோம். ஸோ 55Hங்கிற மொதல் எப்படி இருக்கு, 55 இருக்கு. அடுத்து CPLA போடுறேன், அப்போ இண்டிவிஜுவலா 1ங்கிற பிட் என்ன ஆயிருச்சு, 0 ஆயிருச்சு. இந்த 0 பிட் என்ன ஆயிருச்சு, 1 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 0 ஆயிருச்சு, இந்த 0 1 ஆயிருச்சு. ஸோ அப்போ அந்தந்த டேட்டா வந்து என்ன ஆயிருது, இப்போ நம்மளுக்கு அப்படியே இப்போ 01 01 01 இப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகணும், 1 0 ஆயிரணும், 0 1 ஆகும், இந்த 1 0 ஆயிரும், 0 1 ஆகும். ஸோ அப்படியே நம்ம போட்டோம்னா ஆன்சர் வந்து நான் வந்து 55Aல இருக்கிறப்ப நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, AA ஆயிடுச்சு. திரும்ப ஏவை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் திரும்ப 55 ஆயிரும். ஸோ மாறி மாறி டாகிள் பண்ணி எல்இடிஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த 2 டேட்டாவை என்ன செய்வாங்க, பொதுவாக 4th Aல அவுட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ சப்போஸ் 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது, 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா CLR A அப்படின்னு 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரிமெண்ட் A போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆட் A, #01. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட லீஸ்ட் பிட்டோட 1 கூட்டினோம்னா இட் வில் பிகம் 2's காம்ப்ளிமெண்ட். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இன்க்ரிமெண்ட் A போடலாம், இல்லைன்னா ஆட் A, #01. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரே மீனிங் தான். ஸோ அப்போ அந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, அடுத்து வந்து நம்ம ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். 4 விதமான ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ரொட்டேட் லெஃப்ட் அக்குமுலேட்டர், அக்குமுலேட்டரோட கண்டென்ட்டை நம்ம ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ரைட் மாதிரி இதை ரொட்டேட் சொல்றாங்க. 8 பிட்டும் அப்படி ரொட்டேஷனலா ஒரு மூவ்மெண்ட்டா ஒரு சிலிண்டரிக்கல் மூவ்மெண்ட் மாதிரி மூவ் ஆகும். அடுத்து RLC ஏன்னா அக்குமுலேட்டரையும் கேரியையும் சேர்த்து 9 பிட்டா வச்சு எல்லாமே லெஃப்ட்ல ஒரு பிட் ரொட்டேட் ஆகும். RR ஏன்னா அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை ரைட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். RRCனா அக்குமுலேட்டரும் கேரியும் சேர்த்து 9 பிட் ஆக்கி அதை வந்து ரைட்ல ரொட்டேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் மேடம் ஸ்லைட்ஸ் வச்சிருக்கேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட் ரைட். ஸோ ரொட்டேட் ரைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போறோம். RRA, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்குமுலேட்டர்ல வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அக்குமுலேட்டர்ல 8 பிட் இருக்கு, அது எல்லாமே ரைட்ல. ஸோ இப்போ இங்க ஒரு டேட்டா இருக்கு, இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஏல வந்து 36ங்கிற டேட்டா இருக்கு. ஒரு தடவை நான் RRA இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டவொடனே ஒரு இந்த பிட் இங்க வரும், இந்த பிட் இங்க வரும், இந்த பிட் இங்க வரும், ரைட்னா இது. ஸோ அப்போ எல்லாமே நாங்கள் இந்த 0 இருக்கு இல்லையா, அந்த கடைசி பிட் அது வந்து இங்க வந்துடும். ஸோ அதான் இந்த மேலே காமிச்சிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு பிட் ரைட்ல ரொட்டேட் ஆகி LSB பிட் வந்து MSB பிட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 4 தடவை RRA, ஒரு தடவை RRA போட்டோம்னா ஒரு பிட் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை RRA போட்டப்ப இன்னொரு தடவை ரொட்டேட் ஆகுது. அடுத்து இது ஒரு பிட் எல்லாமே ரைட்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ 4 தடவை RRA இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட் ரைட், ரொட்டேட் லெஃப்ட், RLAனா ரொட்டேட் லெஃப்ட், இதே தான் பட் டைரக்ஷன் வந்து லெஃப்ட். ஸோ LSB இந்த பிட் வந்து இப்போ அக்குமுலேட்டர்ல 7 இருக்கு. நான் ஒரு தடவை RLA போட்டோன்னே இந்த பிட் இங்கே வந்துடும், இந்த பிட் இங்கே வரும், இந்த பிட் இங்கே வரும், அடுத்து இந்த பிட் இங்கே, இப்படி நாங்கள் இந்த பிட் வந்து இங்கே வந்துடும். அதான் இந்த காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ LSB 0 பொசிஷன்ல இருக்கிறது 1 பொசிஷனுக்கு வரும், 1ல இருக்கிறது 2, இப்படி வந்து இந்த MSB 7வது பொசிஷன்ல இருக்கிறது அப்படியே LSBக்கு அப்படியே ரொட்டேஷனலாக வந்துடும். இதான் ரொட்டேட் லெஃப்ட். அடுத்து வந்து ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி. இந்த சீன் ஒரு எழுத்து ஆட் ஆயிடுச்சுன்னா ரொட்டேட் ரைட் த்ரூ கேரின்னு அர்த்தம். அப்போ அக்குமுலேட்டரோட 8 பிட்டும் பிளஸ் கேரி ஒரு பிட்டும் சேர்ந்து இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கிட்டு, ஸோ எல்லாமே ரைட் 7th இருக்கிறது 6th வரும், இப்படி ரொட்டேட் பண்ணி LSB பிட் வந்து RRAல நேர MSBக்கு போயிடும். இதுல வந்து இப்போ LSB லீஸ்ட் பிட் வந்து கேரிக்கு வந்து கேரி தான் எங்க போகுது, MSBக்கு போகுது. இதோட எக்ஸாம்பிள் கீழே
நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து அக்குமுலேட்டரோட வேல்யூ, கேரியோட வேல்யூ. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் கேரி என்ன ஆகுது, அக்குமுலேட்டரோட வேல்யூ என்ன ஆகுதுங்கிறத 3 தடவை ஆராய்ச்சி இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக காமிச்சிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது, அக்குமுலேட்டரோட கேரியையும் ஒரு பிட்டாக சேர்த்துக்கிட்டு கேரியையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணுறது தான் ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி. இதே மாதிரி ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா கேரியை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஸோ எல்எஸ்பி அதுக்கடுத்த பொசிஷன் 0 1க்கு வரும், 1 2க்கு போகும். இப்படி வர்றப்ப 7வது பொசிஷனில் இருக்க மோஸ்ட் பிட் வந்து கேரிக்கு வந்து கேரி வந்து 0 பொசிஷனுக்கு போயிடும். இதுதான் ரொட்டேட் லெஃப்ட் த்ரூ கேரி. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, கம்பேர். ஸோ கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டேபிளில் இருக்காது, பட் இது வந்து பிரான்ச்சில் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா கம்பேர் பண்ணி அது 0வா இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, கேரி செட் ஆயிருக்கா இல்லைங்கிறத வச்சு ஜம்ப் பண்ணுறதுனால அது பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷனில் சேர்த்துருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு 2 டேட்டா வேணும். ஸோ இதில் வந்து CJNEன்னு சேர்த்துருப்பாங்க, கம்பேர் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் ஈக்குவல். ஸோ இது வந்து நம்ம வந்து பிரான்ச்லையும் சேர்த்துக்கலாம், இப்போ இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது லாஜிக்கலாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ CJNEனா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்கத்தில் 2 டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை 2ஐயும் கம்பேர் பண்ணி 2 ஈக்குவலாக இல்லைன்னா யூ மேக் அ ஜம்ப் டு அனதர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை டீட்டெயிலாக நம்ம பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கலாம். ஸோ 4 ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், கம்பேர் பார்த்துட்டோம். ஃபைனலாக ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஸ்வாப் ஏ. ஸ்வாப் ஏ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஆப்பரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏல உள்ள டேட்டாவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த 4 பிட் இந்த பொசிஷனுக்கு வரும், இந்த 4 பிட் எங்கே வந்துடும், இந்த பொசிஷனுக்கு வரும். சப்போஸ் இப்போ ஏல வந்து நான் வந்து 75H அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது, நான் இப்போ ஸ்வாப் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறேன். அப்போ ஏல உள்ள வேல்யூ பிகம்ஸ் 57. ஸோ 5 இங்கே வந்துடும், 7 இங்கே போயிடும். ஸோ இதை பைனரியில் சொல்கிறதா இருந்தால் 0 1 1 1 0 1 0 1 இதான் 5. இப்போ இதை வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இந்த 0 1 1 1 இங்கே போயிடும், லெஃப்ட் நிபிளுக்கு லோயர் ஆர்டர் நிபிளுக்கு போயிடும். இந்த 0 1 0 1 ஹையர் ஆர்டர் நிபிளுக்கு போயிடும். ஸோ 75 பிகம்ஸ் 57. ஸோ இவ்வளோ தான் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு குரூப் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பிட் ஓரியன்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக ஒரு சிங்கிள் பிட்டில் அதை செட்டோ கிளியராக பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கண்ட்ரோலிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான, நம்ம இன்டர்ஃபேசிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம லேபில் செய்கிறப்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து CLRC கிளியர். இப்போ ஏற்கனவே போன தடவை நம்ம CLRA பார்த்தோம் இல்லையா, இங்கே CLRC கேரிங்கிறது சிங்கிள் பிட்டு, PSW ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு D7 பிட்டு. அந்த பிட்டை கிளியர் பண்ணுறேன். ஏன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ கேரியை கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க. இந்த SUBB நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சப்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப கேரியை கிளியர் பண்ணணும். அப்போ கேரி பிட்டை 0 ஆக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளியர் பிட்டுனா என்ன ஆகுனா, எதை இப்போ நம்ம கேரியை தவிர வேற ஒரு SFRல உள்ள ஏதாவது ஒரு பிட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட் 0ல எனக்கு 8 பிட் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு பிட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து CLR P0.1 அப்படின்னா போர்ட் 0வோட பிட் 1 கிளியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு பிட் அட்ரஸபிள் ஏரியாவில் உள்ள அந்த ஒரு பர்டிகுலர் மெமரி லொகேஷனில் உள்ள ஒரு பிட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது ஒரு 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாத்துக்குமே சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷனால இட் வில் டேக் ஒன்லி 1 மெஷின் சைக்கிள். அதுக்கப்புறம் செட் பிட் கேரி. ஸோ இதில் மட்டும் கிளியருக்கு CLR மட்டும் இருக்கும், வேற செட் பண்ணுறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு செட் பிட் P0.0 அப்படின்னா P0.0ங்கிற பிட்டை நான் செட் பண்ண போகிறேன், அதில் வந்து ஹை லெவல் வைக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ செட் பிட் அப்படின்னு சேர்ந்து வரும், பிங்கிற ஒரு எழுத்து சேர்ந்து வரும். அதே மாதிரி இது வந்து செட் பிட் கேரியை 1 ஆக்குறதுக்கு, CLRC வந்து கேரியை 0 ஆக்குறதுக்கு. அதே மாதிரி எப்படி ஒரு குறிப்பிட்ட பிட்டை வந்து நம்ம வந்து கிளியர் பண்றோமோ குறிப்பிட்ட பிட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். கேரி பிட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், CPLC. ஸோ கேரி 0வா இருந்தா CPLC போட்டா கேரி 1 ஆயிரும். அதே மாதிரி CPL பிட்டு குறிப்பிட்ட பிட்டு லோ லெவலா இருந்தா அது ஹை லெவல் ஆக்கிக்கலாம், ஹை லெவலா இருந்தா என்ன ஆக்கிக்கலாம், லோ லெவல் ஆக்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி 2 பிட்டு தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு 2 பிட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ANLC, பிட்டு ஒரு குறிப்பிட்ட பிட்டையும் கேரி பிட்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் வந்து கேரியில போய் என்ன ஆகும், செட் ஆகும். நம்ம இப்போ லாஜிக்கல்ல பார்த்த மாதிரி. பட் லாஜிக்கல்ல பார்த்தது பைட் வைஸ் ஆப்ரேஷன், இதெல்லாம் பிட் வைஸ் ஆப்ரேஷன். இண்டிவிஜுவல் பிட் மட்டும் என்ன ஆகும், லாஜிக்கலா ஆண்ட் ஆகி ரிசல்ட் எதுல ஸ்டோர் ஆகும், Cல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்ன அப்படின்னா இதுல வந்து ஆக்சுவலா காம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க ANLC, பிட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட பிட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சியோட ஆண்ட் பண்ணி ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க, Cல ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ORLனா
இந்த பிட்டையும் சியையும் ஆர் பண்ணி அந்த சியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓஆர்எல் சி பிட்டு. ஸோ பிட்டோ காம்ப்ளிமெண்ட் எடுத்து கேரி பிட்டோட ஆர் பண்ணி அதை வந்து கேரி பிட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் மூவ்மெண்ட்டும் இருக்கும் இதில். ஸோ குறிப்பிட்ட பிட்டை கேரிக்கு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரி பிட்டை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், குறிப்பிட்ட பிட்டில் காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 12 நம்பர்ஸ் தான் இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளான பிட் மேனிப்புலேஷன் இல்லைன்னா பூலியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இதை. ஸோ இது அதே தான். இதுலையும் நம்ம வந்து குறிப்பிட்ட இதில் அடிஷனலாக என்ன காமிக்கிறேன் அப்படின்னா இந்த ஜேபி ஜேஎன்பி இதெல்லாம் வந்து இதில் வரல, ஏன்னா இதெல்லாம் பிரான்ச் குரூப்பில் வரும். ஸோ ஜேபின்னா என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட பிட்டு ஒன்றா இல்லையான்னு கம்பேர் பண்ணி ஜம்ப் ஆன் பிட்டு. ஸோ ஜம்ப் ஆன் பிட்டுனா பிட்டு ஒன்றா இருந்தால் ஜம்ப் பண்ணு ஒரு இடத்துக்கு போகணும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பிட்டு வந்து ஜம்ப் ஆன் நோ பிட்டு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பிட் 0வா இருந்தால் ஜம்ப் பண்ணணும். அப்படிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட பிட் ஒன்றா இருந்தால் ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பிட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ரேஷன்ஸை ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட பிட்டை ஒன்றா இருந்தால் ஜம்ப் பண்ணணும் அண்ட் ஆல்சோ மேக் தட் பிட் டு 0 அப்படின்னு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம பிரான்ச்லேயும் வரும், இதுலேயும் வரும், பிட் ஓரியன்டட்லேயும் வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த லாஜிக்கல் அண்ட் பூலியல் இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சுக்குவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு சுவிட்ச் வந்து P1.0 கனெக்ட் ஆகிருக்கு, எல்இடி வந்து P2.7. நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணால் லைட் எரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா, ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து P1.7 சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதை இன்புட் பிட்டை ஆக்கணும்னா ஒன்றுன்னு நம்ம ரைட் பண்ணணும். ஸோ செட் பிட் P1.7 போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா P1.0 சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இதில் வந்து இந்த இடத்துல ஒன்று போடுங்க, 0 நாட் சி. ஸோ 1.0 இன்புட்டாக வச்சுட்டு அந்த 1.0 ஸ்டேட்டஸை சிக்கு கொண்டு வந்து சியிலேருந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு எல்இடி கொண்டு போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு சுவிட்சை வந்து போடலைன்னா 0 லெவல் வரும். அதை கேரிக்கு அனுப்பி கேரியிலேருந்து P2.7 கொண்டு போனோம்னா அந்த லைட் எல்இடி எரியாது. சப்போஸ் அந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருந்தால் எல்இடி எரியும். இது ஏன் கேரிக்கு கொண்டு போய் பண்ணுறோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு P1.0 டு பிட்லேருந்து பிட்டு கொண்டு போகிறக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூவ் பிட்டு கிடையாது. அதனால நம்ம பிட்லேருந்து கேரிக்கு கொண்டு போய் கேரியிலேருந்து கொண்டு வரோம். ஸோ திஸ் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஹவு ஒரு சிங்கிள் பிட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ஒரு இதில் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறோம். அந்த சுவிட்சோட ஸ்டேட்டஸை இன்புட்டாக வாங்கி அதை அப்படியே ஒரு எல்இடியில் கனெக்ட் பண்ணியிருக்க போர்ட் பின் கொண்டு போக முடியாதனால கேரிக்கு கொண்டு போய் கேரியிலேருந்து அதில் காப்பி பண்ணுறோம். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணால் லைட் எரியும், சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் லைட்டு எரியாது. ஸோ திஸ் இஸ் வெரி interesting program to show the how IO bit manipulation programming ஒரு bit manipulation instruction எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கான ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ சம்மரி. ஸோ இதோட நம்ம லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அண்டு ஆறு எக்ஸ்ஆர்எல் பார்த்துட்டோம், கம்பேர் பார்த்துட்டோம், காம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டோம், கிளியர் பார்த்துட்டோம், ரொட்டேட் பார்த்துட்டோம், ஸ்வாப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிட் வைஸாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட் மாடியூல் ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் ஆர் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் குரூப் மாடியூல் 11 பார்க்க போகிறோம். ஸோ திரும்ப போட்டு பாருங்கள். மேடம் நிறைய ஸ்லைட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கேட்ஸ் படித்ததுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.